ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கம்பு லட்டு. வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்பை நல்லா வறுத்துக்கிடுவோம். கம்பு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போது கொஞ்சம் பொன்னிறமாக மாறி இருக்குது, நல்லாவே மாறிடுச்சு. நம்ம இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல நட்ஸு, அது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக மாறி இருக்குதா? இப்போது நம்ம இதையும் கொட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இதையும் கொட்டிடலாம். இப்போது இந்த சீனி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் கொட்டி அதையும் அந்த ஏலக்காய் 2 எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த ஏலக்காவை இதில் போட்டு நம்ம நல்லா பவுடர் ஆகுற வரைக்கும் மிக்ஸியில் அடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீனி எடுத்தோம் இல்லையா, அதவும் ஏலக்காய் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் 1 தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் இப்போது லைட்டாக அடிச்சிடலாம். நம்ம இப்போ வறுத்த கம்பு நட்ஸு எல்லாத்தையும் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். நாம் இப்போ நட்ஸு கம்பு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம அப்போலாம் ஜீனியை நல்லா அடித்து வச்சுருந்தோம்ல, அந்த பாத்திரத்தில் இதையும் சேர்த்து கொட்டிக்கலாம். நல்லா 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை இப்போ நம்ம என்ன ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா ஆயில்
அதில் போட்டு பொன்னிறமாக வறுத்து அந்த நம்ம கலவை சேர்த்து வச்சுருக்குறோம்ல, கம்பு சீனி கலவை, அதில் இதை ஊற்றி அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ அந்த முந்திரி பருப்பு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு, பொன்னிறமாக வந்துருச்சா. இப்போ இதை நம்ம அந்த கலவையில் ஊற்றிக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூடாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் சூடு ஆறின பிறகு கொஞ்சம் பிடிச்சிங்க அப்படின்னா சுடாது. இப்போ சூடாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த கரண்டி வச்சு நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் கூட நீங்கள் ஆறின பிறகு கிண்டிக்கிடலாம். இப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா இப்போ கிளறி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றாயிரும். இப்போ நம்ம இதிலேருந்து உருண்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கிளறிட்டு நம்ம இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், உருண்டை வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா வரும். எனக்கு நல்லா ரவுண்டாக வரலை. நீங்கள் நல்லா பிடிங்க, நல்லா ரவுண்டாக வரும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.